தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட தர்மத்தின் ராசியில் பிறந்தவர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தின் பல பக்கங்கள் கண்ணீரால் நனைந்துள்ள பக்கங்களாகவே தாங்க இதுவரைக்கும் இருக்கும். பிறவி முதல் இன்று வரை நீங்கள் சுமந்து வரக்கூடிய பாரங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களால் அனைத்தையுமே புரிந்து கொள்ளவும் முடியும். பிறவியிலிருந்து உங்களிடம் இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். தனுசு ராசி என்பது உபய ராசியாக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நெருப்பு தத்துவம் கொண்ட ஒரு ராசியாகவும் அனைவராலும் பேசப்படவும் தாங்க செய்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நேரடியான பேச்சு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்பதை விட நீங்கள் மற்றவர்களை என்ன நினைக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்ப்பீங்க. அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் அவர் எந்த விதமான உதவியையும் எனக்கு போதுமான அளவுக்கு பணத்தையும் சோறோ சாப்பாடோ எனக்கு வாங்கி கொடுக்க போவது கிடையாது என்று உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டு தாங்க இருப்பீங்க. இது பலருக்கு ஒரு கசப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்படி இருந்தால்தான் மற்றவர்களின் முன்னால் நீங்கள் நல்ல ஒரு மனிதர்களாக உங்களால் வாழவும் முடியுங்க. உண்மையை சொல்வதால் பல நல்ல உறவுகள் நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நல்ல உறவுகளை இழந்தது ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உண்மையைத்தான் பேசுவீங்க. அதனால் அந்த உறவுகள் இழந்தது என்றால் அது நல்ல உறவுகளே கிடையாது என்று உங்களுடைய மனதை நீங்களே மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். அதிகப்படியான நம்பிக்கை. உலகில் எல்லாரும் நல்லவர்களே என்று நினைக்கும் உங்களுடைய குழந்தைத்தனமான குணம் மற்றவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்ற வழிவகுத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எளிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே தேடி கொடுத்து விட்டும் போயிடுவாங்கங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தது என்றால் இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். சுதந்திர வேட்கையும் உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். இதற்கும் கட்டுப்பட விரும்பாத உங்களுடைய குணங்கள் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் பிடிவாதக்காரர் என்ற முத்திரையை உங்களுக்குள்ள நிச்சயமா பெற்றுக் கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக இழந்த உறவுகளும் மனக்காயங்களும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல உறவுகளை பலி கொடுத்திருப்பீங்க. அது ஏன் தெரியுமா? யார் யாருக்காக இழந்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க, மறுபக்கம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் என வரும்போது ஒருவரை திருப்திப்படுத்த இன்னொருவரை நீங்க தியாகங்கள் செய்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அதனால ஒருவர் கஷ்டப்படுவார், ஒருவருடைய மனமானது சந்தோஷப்படும். இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை. யாரை நம்ம சந்தோஷமாக வைக்க, யாரை இழப்பது என்று தெரியாமல் இவ்வளவு விஷயங்கள்ல நீங்க தவறான ஒரு முடிவுகளை எடுத்திருப்பீங்க. ஏன் தெரியுமா நீங்க இழந்தீங்க? தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு நடுநிலையாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா கிரகங்களின் சதியால் ஒரு தரப்பினர் உங்களை துரோகி என்று முத்திரை குத்தியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதனால் நீங்கள் உயிராக நினைத்த உறவுகள் இன்று உங்களுடன் பேசாமல் இருப்பது உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய மனதில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இது உருவாக்கியும் கொடுத்திருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். குடும்பம்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. பிடிக்காத வேலையில் பல வருடங்கள் நீங்கள் குப்பை கொட்டியிருப்பீங்க. உங்களுக்கு உடன்பாடுகளே இல்லாத திருமணத்தையோ அல்லது உறவையோ நீங்கள் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதனிடமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் தள்ளி வைத்து விட்டு குடும்பத்தின் கடமைகளுக்காக ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றங்களை பெறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நல்லதுமே தானாகவே வரப்போவது கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு எளிய ஒரு பரிகாரங்களை செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் என்பதை நான் இறுதியில் கூறுகிறேன். அது வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை முழுமையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விதியின் மகா மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் மற்றும் இதர கிரகங்கள் ஒரு புதிய கோணத்தில் பயணிக்க தொடங்க போகிறது. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா? உன்னுடைய தியாகத்தின் காலமானது முடிந்துவிட்டது. உன் உழைப்பிற்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதை கிரகங்களின் ஒரு முக்கியமான ஒரு வாக்காக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குன்னு எது வேண்டுமோ அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி குருவின் உதவி இனிமேல் உங்களுக்குள்ளே கிடைத்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சாதகமாக விழப்போகிறது. உங்களுக்குள்ள புத்தி என்பது தெளிவடைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை சந்தேகப்பட்டவர்கள் உங்களை தியாகத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய காலடியில் வந்து நிற்பார்கள். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களும் இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். நாளை ஒரு புதிய நபரின் சந்திப்பு அல்லது புதிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார நிலையையும் சமூக அந்தஸ்தையும் அப்படியே உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக திருப்பியும் போட்டு விடுங்க. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரக நிலைகள் மற்றும் நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமானது உருவாகும். தேங்கி கிடந்த பணவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கடன் தீர்வதற்கான வழிகளும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உறவுகளுக்குள்ள இருந்த சண்டைகள் இப்பொழுது தீர ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். குறிப்பாக நீங்கள் இழந்த ஒரு முக்கியமான உறவு உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயும் உங்களுடைய உறவுகளையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் தீரவும் ஆரம்பிக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணுமோ அதையும் நீங்கள் பண்ணத்தாங்க ஆரம்பிப்பீங்க. நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வரும். இந்த நாள் வரைக்கும் இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு தெளிவான எதிர்கால பாதை உங்களுக்குள்ள இழந்தது என்றால் அது நல்ல உறவுகளே கிடையாது என்று உங்களுடைய மனதை நீங்களே மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். அதிகப்படியான நம்பிக்கை. உலகில் எல்லாரும் நல்லவர்களே என்று நினைக்கும் உங்களுடைய குழந்தைத்தனமான குணம் மற்றவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்ற வழிவகுத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எளிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே தேடி கொடுத்து விட்டும் போயிடுவாங்கங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தது என்றால் இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். சுதந்திர வேட்கையும் உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். இதற்கும் கட்டுப்பட விரும்பாத உங்களுடைய குணங்கள் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் பிடிவாதக்காரர் என்ற முத்திரையை உங்களுக்குள்ள நிச்சயமா பெற்றுக் கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக இழந்த உறவுகளும் மனக்காயங்களும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல உறவுகளை பலி கொடுத்திருப்பீங்க. அது ஏன் தெரியுமா? யார் யாருக்காக இழந்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க, மறுபக்கம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் என வரும்போது ஒருவரை திருப்திப்படுத்த இன்னொருவரை நீங்க தியாகங்கள் செய்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால ஒருவர் கஷ்டப்படுவார், ஒருவருடைய மனமானது சந்தோஷப்படும். இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை. யாரை நம்ம சந்தோஷமாக வைக்க, யாரை இழப்பது என்று தெரியாமல் இவ்வளவு விஷயங்கள்ல நீங்க தவறான ஒரு முடிவுகளை எடுத்திருப்பீங்க. ஏன் தெரியுமா நீங்க இழந்தீங்க? தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு நடுநிலையாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா கிரகங்களின் சதியால் ஒரு தரப்பினர் உங்களை துரோகி என்று முத்திரை குத்தியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதனால் நீங்கள் உயிராக நினைத்த உறவுகள் இன்று உங்களுடன் பேசாமல் இருப்பது உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய மனதில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இது உருவாக்கியும் கொடுத்திருக்கும்.
குடும்பத்திற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். குடும்பம்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கே பிடிக்காத பல விஷயங்களை நீங்கள் செய்திருப்பீங்க. பிடிக்காத வேலையில் பல வருடங்கள் நீங்கள் குப்பை கொட்டியிருப்பீங்க. உங்களுக்கு உடன்பாடுகளே இல்லாத திருமணத்தையோ அல்லது உறவையோ நீங்கள் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதனிடமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் தள்ளி வைத்து விட்டு குடும்பத்தின் கடமைகளுக்காக ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றங்களை பெறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நல்லதுமே தானாகவே வரப்போவது கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு எளிய ஒரு பரிகாரங்களை செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் என்பதை நான் இறுதியில் கூறுகிறேன். அது வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை முழுமையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விதியின் மகா மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் மற்றும் இதர கிரகங்கள் ஒரு புதிய கோணத்தில் பயணிக்க தொடங்க போகிறது. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா? உன்னுடைய தியாகத்தின் காலமானது முடிந்து விட்டது. உன் உழைப்பிற்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதை கிரகங்களின் ஒரு முக்கியமான ஒரு வாக்காக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குன்னு எது வேண்டுமோ அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அதிபதி குருவின் உதவி இனிமேல் உங்களுக்குள்ளே கிடைத்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சாதகமாக விழப்போகிறது. உங்களுக்குள்ள புத்தி என்பது தெளிவடைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை சந்தேகப்பட்டவர்கள் உங்களை தியாகத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய காலடியில் வந்து நிற்பார்கள். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களும் இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். நாளை ஒரு புதிய நபரின் சந்திப்பு அல்லது புதிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார நிலையையும் சமூக அந்தஸ்தையும் அப்படியே உங்களுக்குள்ள மாற்றி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக திருப்பியும் போட்டு விடுங்க. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரக நிலைகள் மற்றும் நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமானது உருவாகும். தேங்கி கிடந்த பணவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கடன் தீர்வதற்கான வழிகளும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உறவுகளுக்குள்ள இருந்த சண்டைகள் இப்பொழுது தீர ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். குறிப்பாக நீங்கள் இழந்த ஒரு முக்கியமான உறவு உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயும் உங்களுடைய உறவுகளையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் தீரவும் ஆரம்பிக்கும். இது வேண்டும் இது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையில் அடுத்து